அருள்மிகு மரகதாம்பிகா சமேத பாபகரேஸ்வரர் திருக்கோயில். இது சுமார் 1100 வருஷ கோயில். அதனால் அவர் பேர் உள்ளங்கை லிங்கம் கொண்ட நாயனார்னு பேர் வச்சாங்க. அப்புறமா கல்யாணம் கடை பிரச்சனை எல்லாம் தீர்த்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போனான். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெரிய பாளையத்தம்மன் கோயிலிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வடதில்லை கிராமம். அருள்மிகு மரகதாம்பிகை சமேத பாபஹரேஸ்வரர் கோயில் 1000 வருடங்களுக்கு மேல் பழமையானது. மரகத கல்லினாலான அழகிய தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். கருவறையில் மூலவர் சிவலிங்கத்தின் மீது உள்ளங்கை அளவே உள்ள பானலிங்கம் ஒன்றும் பூஜையில் வைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் தங்கள் பாவங்கள் தோஷங்களுக்கு நிவர்த்தி வேண்டி இங்குள்ள சிவனை வழிபட்டு நேர்த்தி கடனை செலுத்துவதை வழக்கத்தில் கொண்டுள்ளனர். காசியில் ஓர் அதிகாலை பொழுது கங்கையில் மூழ்கி எழுந்த ஒரு வைணவரின் கைகளில் உள்ளங்கை அளவே இருந்த பானலிங்கம் ஒன்று தட்டுப்பட்டது. அதனை அப்படியே வெளியில் எடுத்தவர் கண்களில் ஒற்றிக்கொண்டார், சிரசில் வைத்துக் கொண்டார், நெஞ்சில் வைத்துக் கொண்டாடினார். அந்த வைணவரின் பெயர் கோவிந்த பட்டர். ஸ்ரீ ராமானுஜரின் சகோதர உறவு முறையாவார். சிவலிங்க திருமேனியை கண்டெடுத்ததால் உள்ளங்கை லிங்கம் கொணர்ந்த நாயனார் என போற்றப்பட்டார். இந்நிகழ்வுக்கு பிறகு சைவ சமய கொள்கைகளை பின்பற்றுபவரானார். அந்த பானலிங்கமும் சிறிது காலம் காளஹஸ்தி கோயிலில் வைத்து பூஜிக்கப்பட்டதாக கூறப்படுவதுண்டு. காலப்போக்கில் கோவிந்தன் தன்னை திரும்பவும் வைணவ சம்பிரதாயத்தில் இணைத்துக் கொள்ள ஸ்ரீராமானுஜர் கோவிந்தனை தனது சீடர்களில் ஒருவராக ஆக்கிக் கொண்டு எம்பார் எனும் திருநாமத்தையும் சூட்டி அவருக்கு உபதேசித்து அருளினார். அந்த எம்பார் சுவாமிகள் என்கிற கோவிந்தனுக்காக ராமானுஜரின் உத்தரவுப்படி வேங்கி தேசத்து ஒரு பகுதியான சந்திரகிரியை ஆண்ட கட்டிதேவன் யாதவராயன் என்பவனால் கட்டப்பட்டதே வடதில்லை சிவாலயம். இந்த சிவாலயத்தில் மூலவர் பாபஹரேஸ்வரர் ஆவுடையார் மேல் காணப்படுவது எம்பார் கையில் கிடைத்த பானலிங்கம் என கூறப்படுகிறது. தினசரி அபிஷேக ஆராதனைகள் 2 மூர்த்திகளுக்கும் நடைபெறுகிறது. திருச்சிற்றம்பலம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குணவே நமக. நமஸ்காரம். இது வடதில்லை கிராமம், திருவள்ளூர் மாவட்டம், ஊத்துக்கோட்டை வட்டம். அருள்மிகு மரகதாம்பிகா சமேத பாபகரேஸ்வரர் திருக்கோயில். இது சுமார் 1100 வருஷ கோயில். ராமானுஜர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். ராமானுடைய தம்பி பெரியமா பையன் கோவிந்த பட்டர்னு பேர். வைணவராக இருந்தாலும் சிவபூஜை பண்ணுவார். அவர் சிவபூஜை பண்ணிகிட்டே இருக்கார். ஒவ்வொரு சிவஸ்தலமாக தரிசனம் பண்ணுறார். காசிக்கு போய் கங்கையில் முகிறப்போ சின்ன லிங்கம் ஒன்று கையில் ஒட்டின்னு வந்தது. அது உதறினா கூட கையை விட்டு போகல. அதனால் அவர் பேர் உள்ளங்கை லிங்கம் கொண்ட நாயனார்னு பேர் வச்சாங்க. அப்புறமா அந்த லிங்கத்தை வச்சு அவர் கொஞ்ச காலம் பூஜை பண்ணுறார். பூஜை பண்ணினே இருக்க ராமாயர் நம்ம வைணவத்துக்கு நிறைய திருப்பணி பண்ணணும், அதனால் நீ வைணவத்துக்கு மாறுன்னு சொல்லிட்டு அவர் சைவத்துலேருந்து வைணவத்துக்கு மாற்றுறாரு. மாத்திரப்ப இந்த லிங்கத்தை என்ன பண்ணுறதுன்றப்போ கட்டித்தேவன் யாதவராயன் அப்படின்ற சோழ மண்ணை பிடிச்சி இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இந்த லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணிவிட்டு அவர் வைணவ சம்பிரதாயத்துக்கு போயிடுறாரு. ஸ்தல வரலாறு. சாமி பேர் பாபகரேஸ்வரர். சாமி சுமார் ஒரு 5 வேலை இருக்கார். அம்மன் பேர் மரகதாம்பிகை. தட்சிணாமூர்த்தி இருக்கார். கோஷத்தில் பச்சைக்கல். பயணியாண்டவர், சண்முகர், பைரவர். பைரவர் எட்டுகை விசேஷமான பைரவர். இது ஸ்தல வரலாறு. நம்மளும் நிறைய நடக்குது. கல்யாணம் கடை பிரச்சனை எல்லாம் தீர்த்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போனால் அதாவது சாமி பார்த்தா நம்ம பாவெல்லாம் போகணும். தரிசனம் பண்ணிட்டு
ॐ नमः शिवाय